பாடல் திருமந்திரத்தில் 7வது தந்திரம், 2வது தலைப்பு அண்டலிங்கம். பாடல் எண் 1722. முதலடியில் அது உணர்ந்தேன் ஒரு தன்மையை நாடி. இது முதலடி. அது உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது அப்படி என்றால் என்ன? ஒரு பொருளை சுட்டி காட்டுதல். இந்த இடத்துல அதனுடைய தன்மை. அந்த பொருள் தொலைவிலும் இருக்கலாம், நம் அருகில் முன்னேயும் இருக்கலாம், எங்கோ ஒரு இடத்துல கூட இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாத இடத்தில் கூட இருக்கலாம். ஸோ அது உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. இப்போ எதனை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு மேலாக நம்ம அண்டலிங்கத்தினுடைய பாடல்கள் பார்த்தோம். அண்டலிங்கம்னா என்னன்னு சொன்னார், அண்டலிங்கத்தை எப்படி தியானிக்கணும் அப்படின்னு சொன்னார். தியானித்தால் என்ன விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு அடுத்து பாடலில் போன வகுப்பில் பார்த்தோம். 20, 21, 1720, 1721 2 பாடல்லையும் பார்த்தோம். எப்படி தியானம் செய்தால் என்ன பலன், என்ன மாதிரியான மானசீக பூஜைகள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். செய்யும்போது உணர்ந்திருக்கார் இல்லையா? தொல்வாள் லிங்கமே அப்படின்னு முடிச்சிருப்பார் இந்த இடத்துல. தெளிசிவ லிங்கமே அப்படின்னு 2 லிங்கம் முடிச்சிருப்பார் இந்த இடத்துல. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி பட்டில் பூமணல் லிங்கமே அப்படின்னு பிடிச்சிருப்பார். ஸோ லிங்கங்கள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டார் இவர் இந்த இடத்துல. அதைத்தான் இந்த இடத்துல அது உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. இன்னொரு சின்ன நுட்பமான கருத்து ஒன்று பார்க்கலாம். அது அப்படின்னு சொல்கிறாரு. அது என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல அக்ரிணை குறிக்கும், உயர்தினை குறிக்காது இந்த இடத்துல. ஏன்னா ஒரு பொருளைத்தான் குறிக்கும் இந்த இடத்துல, வேறு எதையும் குறிக்காது. அப்போ இந்த இடத்துல இறைவனை போயிட்டு அதுவும் லிங்கனை போய் எப்படி ஒரு இந்த இடத்துல அதுவும் உயர்தினையை தானே இந்த இடத்துல சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அக்ரிணையில் சொல்கிறார் அது உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல அப்படின்னா, உயர்வு தாழ்வு இல்லாத ஒரு நிலையில் அவர் இறைவனை இந்த இடத்துல பார்க்குறாரு. இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இரண்டற்ற நிலை அப்படின்னு சொல்லிக்கலாம். இறைவன் மட்டும்தான் இங்கு, இரண்டாவது பொருள் என்று இங்கு எதுவுமே இல்லை. அந்த நிலையில் இங்கு பார்க்கும்போது இங்கு உயர்வும் ஒன்றுமில்லை, தாழ்வு என்ற ஒன்றும் இல்லை, அனைத்தும் ஒன்று. ஏகன் இறைவன் அவர் மட்டும்தான். அதை தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இவர் பார்த்த இறைவனை உயர்ந்தவர் அப்படின்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்தியிருந்தார் அப்படின்னா, அப்போ தாழ்ந்தது என்று இங்கே ஏதோ ஒன்று இருக்கின்றது அப்படின்னு ஒரு இரண்டாவது கருத்து ஒன்று வரும். அதனால் இங்கே அது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திட்ட காரணத்தினால இங்கே உயர்வும் என்று ஒன்றுமில்லை, தாழ்வு என்ற ஒன்றுமில்லை, அனைத்தும் இறைவன் மட்டும்தான் என்ற நிலையில் அது என்று இங்கு குறிப்பிடுகிறார். மாயை இல்லாத நிலையில் பார்க்கும்போது பார்க்கக்கூடிய எல்லா பொருளையுமே இறைவனை பார்க்குறாரு இந்த இடத்துல. ஒரு குச்சி, மண், கல் இல்லையா, ஒரு பேப்பர், எதாக இருந்தாலும் சரி அதற்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மை இறைவனை பார்க்குறாரு. அது சிவலிங்கமாக வேற பார்க்குறாரு இந்த இடத்துல. அப்போ எதுவுமே இல்லாத ஒரு நிலை. இறைவன் உருவம் இல்லை, நிறம் இல்லை, குரம் இல்லை, ஒன்றுமே இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறத அவர் உணர்ந்துட்டாரு. அதனால் அதை என்ன சொல்கிறார், ஒரு தன்மையை நாடி அப்படின்றார். அது ஒரு தன்மையில் இருக்க இறை தன்மை இருக்கு இல்லையா, அது ஒரு தன்மை, ஒரே ஒரு தன்மை தான் சொல்கிறார் இந்த இடத்துல. இறைவன் பல தன்மை பல குணம் எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு தன்மையே இருக்கார். அதை நாடி அப்படின்றார். நாடினா என்ன இந்த இடத்துல? நாடுதல். நாடுதல்னா கிட்டுதல், ஆராய்தல், தெரிதல், இதெல்லாமே நாடி தான் இந்த இடத்துல. அப்போ இவர் பார்த்துட்டார் இந்த இடத்துல, உணர்ந்துட்டார். உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி தான் முடிக்கிறார். ஸோ உணர்ந்துட்டார். யார்? திருமூலரே சொல்கிறாரு உணர்ந்தேன். தான் இறைவனை திருமூலர் அந்த சாதகத்தை செஞ்சிருக்காரு. உணர்ந்துட்டார். உணர்ந்து தான் உணர்ந்த பொருளின் இறை ஆற்றலை இவருக்கு கிட்டிடுச்சு. கிட்டிய பின்பாக, தெரிந்து கொண்டதன் பின்பாக அதை ஆராயவும் செய்கிறார். இது எப்படி இருக்குது இது அப்படின்னும் பார்க்குறாரு. பார்த்தா அந்த பொருள் எப்படி இருக்கான், இது உணரா வகை நின்றனன் ஈசன் அப்படின்னு சொல்றாரு. எது உணரா வகை அப்படிங்கிறாரு. எது அப்படின்னா நமக்கு தெரியாத ஒன்றைத்தான் எது அப்படின்னு சொல்லுவோம். யாராவது ஏதாவது கேட்பாங்க எது அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட வைப்போம். அப்போ எது உணரா வகை அப்படிங்கிறார். அப்போது இவர் எந்த இறைவனை இங்கு உணர்ந்து நிற்கின்றாரோ அந்த இறைவன் இந்த வகையாக சென்றால் இவரை உணர முடியும் அப்படின்னு ஒரு வழிமுறைகள் இல்லாமல் எந்த முறையினாலும் அவரை தெரிஞ்சிக்கவே முடியாத ஒரு வகையில் நிற்கிறாராம் சிவபெருமான்.
இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம்னா சிவன் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு மனசில் முடிவு செஞ்சோம்னா நமக்கு தெரியும் கோயிலுக்கு போனால் சிவலிங்கம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. வடிவம் என்ன கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம், பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், சதுரமாக இருக்கலாம், வட்டமாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் இருக்கலாம். ஆனால் சிவலிங்கம் இப்படித்தான் இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதே போல் முருகர் கோயிலுக்கு போனால் முருகர் இப்படித்தான் இருப்பார், வேல் வச்சுருப்பார், மயில் இருக்கும், சேவல் இருக்கும், இதெல்லாம் நமக்கு பார்த்தோன்னே ஒரு முருகர் அப்படின்னு சொல்லிடும். இவர் இந்த இடத்துல இறைவன் சிவலிங்கத்தை பார்க்குறாரு. இந்த இடத்துல எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல அவரால் வேறு யாராலும் உணராத ஒரு வகையில் வந்து நிற்கிறாரா. இந்த இடத்துல உணர்ந்தவர்களால் மட்டும்தான் அவரை தெரிந்து கொள்ள முடியுமே தவிர்த்து உணராதவர்களால் அந்த இறைவன் இப்படித்தான் இருப்பார் என்று தெரிந்து கொள்ள முடியாது. அந்த வகையில் நிற்கின்றார் அந்த ஈசன். அதான் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாத, உணர முடியாத ஒரு வகையில் நிற்கின்றாராம் ஈசன். ஈசன் என்றால் நம்ம சொல்லியிருக்கோம் சிவன் தான். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் தலைவன் ஈசன் இந்த இடத்துல. ஸோ அதுபோல் இறைவன் சிவபெருமான் அங்கே நிற்கின்றார். ஆனால் இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக சொல்கிறார். இப்போ அவர் தெரிஞ்சுக்கிட்டார், உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிப்பா சிவபெருமானே, நீ உணர்ந்துட்ட, திருமலர் வந்து நீ உணர்ந்துட்ட சிவபெருமானை, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, இது உணரத்தான் முடியும், நீ சொல்லிலாம் கொடுக்க முடியாதுன்றதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறார் இந்த இடத்துல. ஸோ இப்போ அவர் உணர்ந்தார் இல்லையா, தான் உணர்ந்ததை அதை எப்படி சொல்கிறார் இந்த இடத்துல, புது உணர்வு ஆன புவனங்கள் இட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த இறைவனை உணர்ந்தார் இல்லையா, ஒரு தன்மையை உணர்ந்திருக்கிறார் இந்த இடத்துல. ஆனால் அது எப்படி இருக்கா, புது உணர்வாக இருக்கின்றது, புதுசாக இருக்குது அந்த உணர்வு. ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், இறைவன் வந்து வெளிச்ச வடிவமாகவும் நாதவிந்துன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வெளிச்ச வடிவமாகவும் சத்த வடிவமாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். நம்மவும் சொல்லியிருப்போம், இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய இந்த வெளிச்சம் கிடையாது, கேட்கக்கூடிய இந்த சத்தம் கிடையாது, அது வேறு, அது உணரத்தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறாரு, புது உணர்வு, புது விதமான உணர்வு. இறைவன் எப்படி வெளிச்ச வடிவமாக இருக்கார், எப்படி சத்தவ வடிவமாக இருக்கார், எப்படி ஆற்றல் வடிவமாக இருக்கின்றார், இதெல்லாம் புது உணர்வு அப்படின்னு சொல்ல. இது வரைக்கும் உணர்ந்ததே இல்லையா இந்த இடத்துல, உணராத புது உணர்வாக திருமூலரே அதை உணர்றாரு இந்த இடத்துல. ஆன புவனங்கள் எட்டும் அப்படின்ற ஆன புவனங்கள்லாம் இந்த இடத்துல எல்லா உலகங்களுமே, இந்த அண்டசராசரத்தில் எத்தனை உலகங்கள் இருக்கின்றதோ அத்தனை உலகங்களாகவும் எட்டும் அப்படிங்கிறார். எட்டும்னா இந்த இடத்துல எட்டுதல்னு சொல்லுவோம் இந்த இடத்துல இல்லையா, எட்டுதல். இந்த இடத்துல இப்போது 1008 அண்ட சராசரங்கள் இருப்பதாக பல நூல்கள் சொல்லப்படுது. இந்த 1008 அண்ட சராசரங்களில் ஒரு அண்டத்திலே பலவித கிரகங்கள் இருக்கின்றது, கோள்கள் இருக்கின்றது. ஒவ்வொன்றுடைய அளவுமே பிரம்மாண்டமாக நிற்கின்றது. நம்ம அதில் ஒரே ஒரு இதில் தான் இருக்கோம் இந்த உலகத்தில். இப்போ இந்த உலகமாக இருக்கின்ற இறைவன் தான் இந்த இறைவனையுடைய இந்த ஒரு உலகத்தில் இருக்க பிரம்மாண்டத்தையே நம்மளால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. அப்போ அண்டசராசரத்தில் இருக்க எல்லா உலகத்தில் இருக்க அந்த தன்மையும் அவர் தான் இருக்காரா இந்த இடத்துல. அதான் எட்டுதல், எல்லா உலகங்களாகவும் இருக்கின்ற தன்மையாகவும் அவர் தான் அங்கே இருக்கின்றார். இப்போ இதை வந்து திருமூலர் உணர்ந்துட்டார். ஆரம்பத்தில் அது உணர்ந்தேன்னு சொன்னார்லே, அவர் உணர்ந்துட்டார். ஸோ இது உணர்ந்த அந்த வினாடியே அது உணர்ந்த என் உடல் அப்படிங்கிறார். இப்போ திருமூலர் தான் உணர்ந்தேன் என்றால் அவருடைய எண்ணம் மனம் மட்டும் உணரல, அவருடைய உடம்பே முழுசாக உணர்ந்துருச்சா இந்த இடத்துல. அப்போ எப்படி இது உடம்பை உணர்ந்துடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது வேறொரு கோணத்தில் புரிஞ்சிக்கலாம். நம்மளோட உடம்பு செல்களால் ஆனது, அணுக்களால் ஆனது இல்லைங்களா. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தியான முறைகள் வந்து ஒரு தினந்தோறும் ஒரு 4 மணி நேரம் 8 மணி நேரம் சாதகம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு அணுவில் செல்லில் கூட இறைவனை வந்து நம்மளால் ஒரு புதுவிதமான அனுபவம் நமக்கு இருக்கும். அதை சாதக பயிற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நான் ஏற்கனவே ஒரு 2 முறை சொல்லியிருக்கேன், நினைவு இருக்க சில மாதங்களுக்கு முன்பாக. அது பயிற்சியில் 1 நாள் 2 நாள் செஞ்சாலே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்குன்னு இறைவனை உணர்ந்து விடுவோம் என்று பொருள் அல்ல. இப்போ நம்ம உடம்புல எத்தனை முடி இருக்குன்னா கோடிக்கணக்கில் முடி இருக்குன்னு நம்மளால் என்ன முடியாது. ஆனால் இந்த ஒரு 2 நாள் 3 நாள் இந்த பயிற்சி செய்யும் போதே, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 8 மணி நேரம் எந்த வேலையும் செய்யக்கூடாது. புக்கு படிக்கிறது, டிவி பார்க்குறது, கேட்டி பேசாமல் உட்காந்து இந்த மந்திரம், இது ஓம் நமச்சிவாய மந்திரமே போதும், அதை மட்டுமே சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தாலே நம்மளுடைய ஒரு செல்லில் இருக்க உணர்வுகள் வந்து வித்தியாசமான ஒரு உணர்வை வந்து நம்மளால் உணர முடியும் இந்த இடத்துல. இது சாதாரண ஒரு உணர்வு நிலை தான் இது இந்த இடத்துல. ஆனால் அதே அந்த செல்லில் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை, ஆற்றலை உணர்ந்து விட்டால் அப்போ எப்படி இன்னும் அதனுடைய உணர்வு எப்படி இருக்கும், அது கற்பனை செய்து பார்க்க முடியாத உணர்வு ஆற்றலாக இங்கே இருக்கும்.
அப்போ அது உணர்ந்த என் உடல், யார் திருமூலருடைய உடலை இந்த இடத்துல கோவில் கொண்டானே அப்படின்னு சொல்கிறார். ஸோ இறைவன் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல, தன்னுடைய வீடாக எடுத்து இந்த இடத்துல இருக்கின்றார் இறைவன். ஸோ இது 4வது அடிக்கு பொருள். இப்போ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், அண்டலிங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை மானசீகமாக தியானித்து பூஜை செய்யும் பொழுது அந்த இறைவனை திருமூலராக இருக்கக்கூடிய அவர் உணர்ந்திருக்கிறார். உணர்ந்த பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை அவர் தெரிந்து கொண்டிருக்கின்றார். அந்த தன்மை எப்படி இருக்கின்றது என்று பார்த்தால், அது யாராலும் உணர முடியாத ஒரு வகையில் அந்த தன்மையானது நின்று உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும் தலைவனாக நின்று வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் அந்த இறைவன். அந்த உணர்வு புதிதாக இருக்கின்றது. எவ்வளோ யுக கணக்காக தியானம் செஞ்சுருக்காரு அவர் இந்த இடத்துல. அவருக்கே புதுசாக இருக்குது அதனுடைய உணர்வுகள் எல்லாமே. அந்த உணர்வு புதிதாக இருக்கக்கூடிய அந்த உணர்வு இந்த புவனங்கள் 1008 அண்ட சராசங்கரங்களாகவும் அது இருக்கின்றது. இதனை உணர்ந்த அவரது உடலையே சிவபெருமானானவர் உடம்பை கோவிலாக தன்னுடைய இல்லமாக கொன்று வீட்டிருக்கின்றார். ஸோ இது அந்த பாடலுடைய கருத்து. அடுத்த பாடல் 1723.